ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான பால் கொழுக்கட்டை பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 2 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி கலந்து அதை நல்லா பாகு காய்ச்சி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஒரு பேனில் ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கப் அரிசி மாவு இன்றைக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே பாகு நல்லா கொதிச்சுட்டு அதை நம்ம தனியாக ஓரமாக வச்சுக்கலாம். இந்த பவுலுக்கு மாற்றி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேனில் 3 டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசி முக்கால்வாசி நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் ஒரு இடியாப்ப குழல்ல 3 ஹோல் இருக்க மாதிரி ஒரு அச்சு இருக்கும்ல, அந்த அச்சு எடுத்து நம்ம பசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவை 3 பேட்சாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ உள்ளே போட்டு இதை பாலில் பிழிஞ்சிக்கலாம். நீங்கள் மாவு பிழியிறப்போ ஃப்ளேமு ஹையில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதுவே பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் 2வது செட் இப்போ போடுறேன். லைட்டாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த செட்டு எடுத்து பிணைஞ்சிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதுவே நல்லா வெந்து பொங்கி வரும். அப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நான் ஒரு பவுலில் ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அது வரை நம்ம எடுத்து லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துட்டா அப்படின்ட்டு. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளறி விட வேண்டாம். ரொம்ப கிளறி விட்டால் பிரேக் ஆயிரும். உங்களுக்கு பிரேக் ஆகாமல் கிடைக்கணும்னா நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறப்போ லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் மைதா மாவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரேக் ஆகாமல் கிடைக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா வெந்துட்டு, அதனால் நான் கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ரொம்பவே வித்தியாசமான இந்த கொழுக்கட்டை பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போவே பாகு ஊற்றக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து சூடு ஆறுனதுக்கப்புறமா பாகு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டே காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் வந்து ஈஸியாக நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான கொழுக்கட்டை பாயாசம் கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.